சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கம். உனக்கு எதிர்விளக்க தெரிவிக்கின்றேன். நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். விளக்க முடியல. என்ன நகரம், என்ன ஊர்? அரசகுப்பு கிராமம். எந்த எல்லா லைட் வரும், என்ன ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. அப்பா அந்த எம்பெருமான் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு அந்த உருளிக்கும் திருவிழா முன்னிட்டு கோகுலாஷ்டமி அந்த கோகுலாஷ்டமி திருவிழா முன்னிட்டு அந்த எம்பெருமானுக்காக இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அப்பனுக்காக அந்த பகவானுக்காக அந்த பகவானை ஆராதனை அபிஷேகம் முடித்து அதை அலங்காரம் செய்து அமர வைத்து நீதிவள வந்து கொண்டு அதை முடித்து கொழுவிலே இருக்கின்றது. அந்த எம்பெருமான் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி அந்த அம்மன் அலங்காரம் செய்து அந்த எம்பெருமானுக்கும் அந்த எண்பெருமனுக்காக நம்மளுக்கு ஒரு இரவு நாடு நடத்தும் என்று நாடக நடிகர் ஆட்டக்காரர் நடிகர் திலகம் ஆண் 8 பெண் 8 16 பேர் 16 பேர் வந்தீங்களா? ஆமா. ஏப்பா கபடி ஹால் என்ன தேவைப்படுதா? கண்டிப்பா 16 நாள் கெட்ட நாளை குறிக்கிறது. ஆமா. ஒண்ணு குறைக்கலாம்னு பாக்குறேன். அந்த நடப்புல பேசுறோம். அதெல்லாம் 17 இருக்கட்டும். அப்படி ஒரு ஆளை தேடி வரேன். நீ ஆளை தேடி வர? நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். தேடுறா இன்னொரு வருஷம் சேர்த்து கூட தேடுறா. ஏன் தேடி அந்த 2019 தேடுறதானே? 2019 போன ஏன் அவன் வேலை கொடுப்பானுங்க? கொடுக்க மாட்டாடா. போய் வேண்டியா? கொரோனா பாஸ் நானு. ஓ அப்போ உனக்கு வேலை கிடையாது. போனா தொடப்படம் தான் அடிப்பாங்க மேனேஜர். மேனேஜர் தொடப்படி அங்க கேரவ மேனேஜர் சேரணும் படிக்கணும். படிக்காதடா. அந்த தொடப்படி ரெடிடா. அங்க பக்கத்துல டஸ்ட்பின் இருக்கு. அவன் மேல நிக்க வச்சிருப்பா. புதுசா ஒண்ணு வந்துங்களேப்பா. ஐயோ மொட்டையா திருப்பதி போனியா? நான் போனா இல்ல காலையிலே போனேன். அருமையான ஏய் யார தெரியா? ஆமா நான் கம்பெனி வந்தாவா? ஏ கம்பெனி நீ வரியா? கண்டிப்பா வரேன். நீ வருவது உண்மையானால் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வண வேண்டும். ஓரான கண்டை உமையவன் திருமகனை ஓராத கற்பக பேரினார் ஓராத வித்து வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து தரும் சத்திர சித்திரண்டா எந்த தெய்வத்தை குறிக்கிறது பெருமானே? அந்த விநாயகரை வணங்கி மறுபடியும் நாடகம். விநாயகனே
ஐயா, வேண்டுமான தேவலா வேண்டியாகி விட்டது. நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும். நாடகத்தோட விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அதனால் கேட்டு தெரிந்து கொள். இல்ல கட்டாருப்பா. நீ வாப்பா மொட்டங்க வா. மொட்டை இப்படி வா. இன்னும் இப்படி வா. இப்படி வாடா. எங்கே போதுடா? அப்படி வாங்க பாங்க. அட ஓன் ஜெயித்து நாம மட்டும். அதானே கிராஸா இருக்குது. உள்ளே விட்டோம். ஏய், என்ன பத்தி ஒன்று தெரியாம பேச நீ. ஆனால் ஆஹா. வேண்டுமாதவர்களா வேண்டியாகி விட்டது. ஆமா. நாடகத்தோட விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அதனால் கேட்டு தெரிந்து கொள். ஆஹா. வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். வேண்டுமான தேவலா வேண்டியாகி விட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமானதையெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா. நாடகத்துடைய விளக்கம் தேவை. ஆமாங்க ஐயா. தம்பி, என்ன ஊர் தம்பி? இதோ அரசங்குப்பம் கிராமம். இந்த அரசங்குப்பம் நன்னகரத்தில் நல்ல இன்று ஓரிரவு ஆமா, இன்று வாரி இரவு. தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா, கூத்துரு வச்சா கூட்டம் கூட. ஓ, கூத்துரு வச்சா கூட்டம் கூட. ஆ. எல்லாம் கும்பலா சேர்ந்து இந்த ஓரமா மூத்துட்டு அடிக்குதான். கூட்டம் கோலனா வராது. கூட்டம் கொண்டாலும் வருமா? ஆமா. ஆடுறா பையா. ஓ, அண்டாதா அப்படியே மேய் வருங்க. ஏன்டா கொண்டு போய் ஏன்டா அடிச்ச பின்னா? ஏய், கூட்டம் கொண்டாலும் வரும். கூட்டம் கொண்டாலும் வராது. ஏய், அம்மா பேர் சேர்ந்து விட்டா ஒரு அரை காடி கரும்பு பாயும். அந்த பயிர் ஓங்குமா? ஏண்டா பட்டு விடும். நம்ம விஷங்கள் நம்ம கிட்ட. நம்ம கிட்ட இல்ல, வாங்கிட்டு சொல்லு. நான் தான் 12 மணிக்கு எப்ப கடத்தல் நிக்கிறாங்க. திருப்பதி போயிட்டு வந்து அதெல்லாம் டானிக்கிட உனக்கு தெரியாதுடா. 12 மணி காடியே டானிக் கிடையாது. ஐயா, இந்த பகவானுக்காக புரியடி திருவிழா முன்னிட்டு, கோகுலட்சுமி கிருஷ்ணன் ஜெயந்தி முன்னிட்டு, பகவானுக்காக பிறந்தநாள் முன்னிட்டு பகவானுடைய திருவிழா. ஆமா தம்பி, ஓ நாடு பூராவும் சின்ன வீழ்ச்சி மன்னாரனுக்கு நான் முகலையே படைத்தவன். அவன் நம்மை எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடிப்பவன். நாடு பூராவும் சின்ன வீழ்ச்சி மன்னாரனுக்கு நான் முகலையே படைத்தவன். அவன் நம்மை எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடிப்பவன். அங்க பக்கத்து இங்க பாக்க மூடு விட்டு உயிர் போகும்போது நான் கொண்டு போவது ஒன்று கிடையாது. மூடு விட்டு உயிர் போகும்போது நான் கொண்டு போவது ஒன்று கிடையாது. ஐயா, குழந்தரு செல்வந்தரு பத்திரம் விளங்க வரா. நமக்கு குலதெய்வமே கொடுப்பவன். ஐயோ, இந்த நாடு பூராவும் சின்ன வேலு ஸ்ரீமன்னாரனுக்கு நான்முகனையே படைத்தவன். நான்முகனையன் படைத்தவர். பகவானுக்கு இந்த நாடு பூரா ஒரு சின்ன வீடா. சின்ன வீடு. சின்னோடு வீடு. நாடு பூரா. அது எங்க? ஆஹா. அவர் வாயை திறந்தா ஆஹா. இந்த உலகமே தெரியுமா? கண்டிப்பா. அதான் அவர் சொன்னார், நாடு பூராவும் சின்ன வீடு. வீடு ஸ்ரீமன்னாரனுக்கு நான்முகனையே படைத்தவன். ஏன் படைத்தவர்? பகவான் பிரம்மதேவனை படைக்கின்றார். இவரே பிரம்மதேவனை படைக்கின்றார். அந்த பிரம்மதேவன் தான் நம்மை படைக்கின்றார். நம்மளை படைக்கின்றார். ஆனா நம்மை எல்லாம் 2 பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடிப்பவன். ஆமாமா. இந்த உலகத்தில் 2 பொம்மை தான். ரெண்டே பொம்மை. ஒன்று ஆண் பொம்மை, ஒன்று பெண் பொம்மை. இந்த பொம்மைக்குள்ள காத்த விட்டு கொஞ்சம் ஆடுறோம். நம்ம ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயா, கொஞ்சம் ஆட்டா உன்னை ஏமாத்தலாமா என்ன ஏமாத்தலாமா? ஊரு பொதுகாசு சாப்பிட்டு ஒரே ஆளையா போடலாமா? நம்ம நிலையத்துல இருக்கிற காணிகளை எடுத்து அடுத்த நிலத்துல தண்ணி நட்டுக்கலாமா? உன் முன்னாடி நான் வச்சுக்கலாமா? என் முன்னாடி நீ அண்ணிட்டு கூப்பிடலாமா?
இந்த வாதியார் வாய்க்கார என்ன சூப்பரா இருக்கும். என்ன சொல்லாது நீ தாண்டி விட ஞாபகம் வச்சுக்கலாம். உன் முன்னாடி எனக்கு அண்ணியா இல்ல தங்கச்சி டேய் அப்படி இல்ல தம்பி. ஆஹா மனிதன் மனிதன் பிறந்தான் பிறந்தான் இருந்தான் இருந்தான் இறந்தான் கடைசியில இறந்தான். இந்த 3 சொல்லுதான் கண்டிப்பா மனிதனுடைய வாழ்க்கை. ஆமாமா ஏன் இத சொல்ல வரேன்னா ஆஹா இப்ப ஏன் இந்த திருவிழாக்கள் செய்யறோம் கேட்டா கேட்டா மனிதன் செய்வது ஆ, பாவமா இல்ல புண்ணியமா? பாவ புண்ணியம் மட்டும்தான். கண்டிப்பா. அப்போ நம்முடைய பாவத்தை ஒழிப்பதற்கு என்ன வழி? என்ன வழி அப்படின்னு நம்ம கேட்டா, செய்த பாவத்தை ஒழிப்பதற்கு ஒழிப்பதற்கு என்ன வழின்னா இந்த பகவான் வழிபாடுதான். தெய்வ தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு கண்டிப்பா. கடவுளை வணங்கினாதான். அதான் கோடான கோடி மக்கள் வணங்குறாங்க. கண்டிப்பா. அப்போ 19 மணி நேரம் உள்ள போ உட்காந்து உள்ள போட்டாங்க. திருப்பதியா? நீதானே வந்தா. அப்போ கடவுளை வணங்கினால் கைவிட மாட்டான். நம்மை கைவிட மாட்டான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம் ஜென்ம விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். ஜென்ம விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம் ஜென்ம விரோதிகளை தடுப்பான். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம்ம ஜென்ம விரோதிகளை தடுப்பான். நரசிங்கம கண்குடி வந்த அங்க பிளந்து பிதாவை அவன் செயலுக்கு அருள் கொடுத்தான். அவன் சித்த சிற்பியை சென்று முத்தொழில் முதல்வன் என்று இந்த தேசம் எங்கும் பேர் எடுப்பவன். தம்பி, ஐயா கடவுளை வணங்கினால் கைவிட மாட்டான். நம்மை தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பான். நம்ம சேவை கொடுப்பான். நம் ஜென்ம விரோதி கூட தடுப்பானா? தடுப்பான். ஜென்மராதி கூட. ஜென்ம விரோதி யாரு? கண்டிப்பா. எவன் தெரியுமா? அந்த யமனை கூட இல்ல, இல்ல, பின்னாடி தடுப்பானா? பேசு, ஐயா. ஆனா ஆ, இதிகாசம் என்பது எத்தனை? 2. ஒன்று மகாபாரதம். ஒன்று ராமாயணம். ராமாயணம் எதற்காக நடந்தது? நடந்தது. மகாபாரதம் எதற்காக நடந்தது? இந்த மகாபாரதம் நடந்தது இந்த மண்ணுக்காக. ஆ, ராமாயணம் நடந்தது ஒரு பெண்ணுக்காக. அதான் சரி. ஆ, மகாபாரதம் அந்த மண்ணுக்காக நடந்தது. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு, சபையில் பங்கு போகுது என்றால் பெண்ணு. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு, சபையில் பங்கு போகுது என்றால் பெண்ணு. அன்று பத்திர படுத்த மாலவச்சிர கொடுத்த மகாபாரதை போரை முடித்தவன். பூமி பாரதீர ராமசாமி பாட்டு பாட பாண்டவருக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தவன். தம்பி, ஓ, ஒரு மகாபாரத காவியத்தை காவியத்தை. ஒரே வரியில பாடி முடிச்சார் ஆமா. தேவந்தூர் ராமசாமி. ராமசாமி அப்பா. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு, மண்ணு. சபையில் பங்கு போகுது என்று அழுதால் பெண்ணு. திரௌபதி. அந்த திரௌபதி அம்மா. அன்று வஸ்திரப்படுத்த மாலாத வஸ்திரம் கொடுத்து மகாபாரதை போரை முடித்தான். தங்களுக்காக மாலா துயில் கொடுத்தாரு. பாரதை போரை முடித்தான். ஆமா, ஆமா. யார் இந்த பகவான்? இந்த பகவான். பூமி பாரதீர ராமசாமி பாட்டு பாட பாண்டவருக்கு அவர் பட்டாபிஷேகம் கொடுத்தார். ஆமா, ஆமா. அந்த மகாபாரத காவியத்தை ஆ, ஒரே வரியில பாடி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பேற்பட்ட புலவர் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க, ஆமா. இருந்திருக்காங்க. ஆமா. நாம அவ்வளவு கற்றவர் இல்லை, இல்லை. தெரிந்தவர் இல்லை. ஆமா. ஏதோ நம்முடைய சித்த அறிவுக்கேற்றவரை ஏற்றவரை நாடகம் நடத்த வந்திருக்கோம், வந்திருக்கோம். தெருக்கூத்தாட வந்திருக்கோம். ஆமா. நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை பிழை இருந்தாலும், இருந்தாலும், எவ்விதமான குற்றம் குற்றம் இருந்தாலும், இருந்தாலும், உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈத்துப்பாடு வாங்குறீங்களோ ஏய், ஆட்டு
நாட்டுக்கு மாட்டு லோன் போடுறாங்கன்னா கவர்மெண்ட் பணம் வாங்கி போச்சு ஒதுக்கி லோன் போட்ட உடனே மொட்டை தாராதுல மொட்டையா ஏன் தான் ஒரு புள்ள தவறு செய்தா தாய் தந்தை கண்டிப்பாங்க அப்பதான் அந்த தப்பு இன்னொரு நாளைக்கு எடுத்து கட்டி செய்யாது அந்த மாதிரி நகையெல்லாம் தப்பு பண்ணிட்டு இழுத்து போட்டு வாங்கன்றியா வாங்க ஏய், ஓடுவா எப்படி ஓடு வழியே தெரியாது தம்பியா போடா அப்படியே இந்த அரசலிங்கம் ஐயா இருக்காரு அது ஊர்னா ஒரு கிருஷ்ணாவரம் பூந்து நேரா தலாவலம் போட்டா அப்படியே நேரம் போட்டு ஆண்ட போலாம் ஆண்டிய போலாம் போட்டா வைக்கிறேன் ஏன் அப்படியே ஸ்டார்ட் ஏய் எங்க அத்தை வீட்டுல இருக்கிற வெள்ள முத்துரு நேரம் எங்க அத்தை வீட்டுல படுத்துக்க போடா தம்பி ஐயா இந்த ஊரை நீ தாண்டறதுக்குள்ள ஒண்ணு புடிச்சுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ ஏய் கேட்டுருவாங்க டேய் பிள்ளை தவறு செய்தால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு அடிப்பது உண்டு அதே பிள்ளையும் மறுபடியும் ஆசை அன்போடு கூட்டு அனுப்பது உண்டு அந்த மாதிரி எங்கள் 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரம் கூப்பி என் சிறந்தாழ்த்தி வழங்குகின்றேன் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரத காவியத்தில் முக்கியமான சரித்திரம் முக்கியமான சரித்திரம்னா இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கூத்து பார்க்க வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்களே மொத்த பேரும் கொடுத்து வைத்தவர்களே இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு கதை ஆமா ஏன் கேட்டா மகாபாரதத்தில் அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான சரித்திரம் ஆமா எந்த கதையை பாக்குறோமோ இல்லையோ இந்த கதையை அவசியம் பார்க்கணும் கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து இன்னைக்கு பகவானுடைய சதுர்புஜ சேவை என்ன இன்னைக்கு பகவானுடைய 32 பதார்த்தம் வச்சு பகவானுக்கு படைக்கிறார் இன்னைக்கு விதுரனுக்கு சேவை கொடுக்கிறார் யார் பகவான் விருதனுக்கு சேவை கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த அரசங்குப்பம் நன்னகரத்தில் இந்த சபையில யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ அரசங்குப்பம் மட்டும் இல்ல இன்னும் பக்க கிராமங்கள் வந்திருக்காங்க இல்லையா அவர்களுக்கும் இன்னைக்கு சேவை உண்டு அதனால இன்னைக்கு ஒரு புண்ணிய கதை மகாபாரதத்தில் புண்ணிய கதை எதுன்னு கேட்டா கடவுளை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம் அதுதான் கதை அதனால கிருஷ்ணன் தூது விதுரன் இந்த நாடகத்தில் முன்மத்தங்கி வரக்கூடிய பொறுமையை பூஷணமாக விளங்கி வரக்கூடிய தர்மராஜா தர்பார் அன்னவரால் மற்றவர்கள் அறியலாம் தர்மராஜா தர்பார் ஃபோன் நம்பர் சொல்லியா 94 42 37 01 தர்மம் இருக்கா
லைட் போலான்னு சொன்னா நான் வீட்டுக்கு முன்னாடி பேசிட்டேன். அந்த காசே என்ன குடிக்கிற 3500 சொன்ன நல்ல மாதிரி கேட்கவே இல்லை. வண்டி வச்சுக்க கட்டும் போது இப்ப நான் அப்படியே போயிட்டியா என்ன கட்டு 20 அந்த வராது.